இப்போ பொறுப்பு தானே கொடுத்துருக்கு. அவர் 2014 பாஜக இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் நயினார் பாலாஜி அண்ணன் நயினார் நாகேந்திரனோட கட்சியில் முன்னாலேயே இணைந்திருக்கிறார். அது அண்ணனே சொல்லியிருக்கிறாங்க. நேற்று நான் தலைவராக இருக்கும்போது அவன் தம்பி இங்கே தான் இருக்கிறாரு. ஆக அதுவும் மட்டும் இல்லை, 24 பிரிவில் ஒரு தலைவருக்கு பொறுப்பாகிறாரு. இது ஸ்டாலின் மாதிரி அடுத்த பொறுப்பை கொடுத்துட்டாங்களா? எத்தனையோ சீனியர்ஸ் இருக்கும்போது அவங்களெல்லாம் தள்ளிட்டு உடனே தலைவர் துணைத் தலைவர் பதவியை கொடுத்து இல்லை. அண்ணன் ஸ்டாலின் எப்படி அவங்க கட்சியில் உழைப்பதற்கு அதெல்லாம் நாங்கள் வாரிசுன்னு சொல்லலை. ஆக கட்சியில் உழைப்பதற்கு ஒரு பிரிவோட தலைவராக இருக்கிறார். அவர் மட்டும் இல்லை, பல பிரிவு தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். கட்சியில் உழைக்கிறாரே தவிர எல்லாரையும் புறந்தள்ளி விட்டு அவருக்கு அதிகாரம் கொடுக்கல அப்படின்னா அது தப்பு. அப்படி அவர் ஒத்துக்கொள்ளவும் மாட்டார். அதனால் அவர் சொன்ன மாதிரி இது குடும்ப ஆட்சி கிடையாது, குடும்ப கட்சி கிடையாது. குடும்பங்கள் வேலை செஞ்சு அரவணைக்கிற கட்சி தான். அதனால் மற்றவர்களையெல்லாம் விடுத்துட்டு அடுத்த பதவியை கொடுக்கறது என்பதை நாங்கள் எதிர்க்கிறோம். இது மாதிரியான அதிமுக உட்கட்சி இதுக்குள்ளே இருக்கக்கூடிய விவகாரம் தேர்தலை பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, தேர்தலுக்கு இன்னும் 9 மாதங்கள் இருக்கிறது. எல்லா பிரச்சனையும் தேர்தலுக்கு முன்னால் நிறைவடைந்து விடும். ஏன்னா எல்லாரோட ஒற்றை குறிக்கோள் திமுக தோல்வி அடைய வேண்டும் என்பது தான். அதனால் 9 மாதத்திற்குள்ளே எல்லாம் சரியாகிவிடும் என்பது எனது கருத்து.